ரொம்பவும் நிகழ வைத்த நிகழ்ச்சி. ஒவ்வொரு வருஷமும் தொண்டை அடைக்க வைக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தேவையானவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. சிட்டி கிளவு தான், அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியுது. இந்த நிகழ்ச்சி, இந்த சென்டிமெண்ட் நிகழ்ச்சியை தற்காலிகமாக நிறுத்திட்டு இப்போ அந்த புத்தக வெளியீடை ஒட்டி அதை ஒரு மதிப்புரை வழங்குவார். அவர் பற்றி ஒரு 4 வரி சொல்லிடுறேன். ஒரு தமிழில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது தமிழை நான் தனியாக படித்துக் கொள்கிறேன். ஆங்கிலம் படித்தால் உலகளாவிய ஆங்கில இலக்கியங்களை நாம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். ஆங்கில இலக்கியமும் தெரியும், தமிழ் இலக்கியம் படித்துக் கொள்ளும் போது ரெண்டிலையுமே பாண்டித்யம் பெறலாம் என்று சிறு வயதிலேயே ஒரு பெண்மணி முடிவெடுத்து அப்போதே ஆங்கில இலக்கியம் படித்து, அம்மாவுக்கு வசதி கிடையாது, 4 வயசு எனக்கு அதும்போது எங்கள் அண்ணா ஒரு திறந்து போயிட்டான். அதாவது 2.25 ரூபா ஒரு சம்பளம் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸு கட்ட முடியாமல் 3ஆம் கிளாஸோட எங்கள் அக்கா நிறுத்திட்டாங்க படிப்பு. 2 பேருக்கு 2.25 ரூபா கொடுத்து படிக்க வைக்க முடியாது, ஒரு பையன் படித்தா போதும்னு எங்கள் அக்கா 3ஆம் கிளாஸோட நிறுத்திவிட்டாங்க. நான் அப்படி படிக்க ஆரம்பித்தவன். தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் துணியெல்லாம் போட்டது கிடையாது. 2 ஷர்ட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி யூனிஃபார்மெல்லாம் ஸ்கூலில் கிடையாது. 2 ஷர்ட்டு இருக்குது. அம்மா சொல்லுவாங்க, கிழிஞ்ச ட்ரௌசரை போட்டு போகிறது கேவலம், கிழிஞ்சா உடனே கடை கூட்டி போவேன், தீபாவளி பொங்கல்லாம் அடிக்கடி வரும் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தவன் நான். அப்படி படித்தவன் நான். 11 பேர் படிக்க ஆரம்பிச்சு கிராமத்தில் நான் ஒருத்தந்த SLC முதல்ல பாஸ் பண்ணேன். மெட்ராஸுக்கு வர்றதுக்கு குடிதண்ணீர் வசதி இல்லாத கிராமம், கழிப்பறை வசதி இல்லாத கிராமம், மின்சார வசதி இல்லாத கிராமம், பள்ளிக்கூட இல்லாத கிராமம், அந்த மாதிரி கிராமத்துலேருந்து புறப்பட்டு வந்தேன். உங்களுக்கு தான் சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் இல்லை, உங்களுக்கு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி புறப்பட்டு வந்தேன். ஒரு ஆறுமுக கவுண்டர்னு அம்மாவுடைய ஒன்று விட்ட சகோதரர், சொந்த அப்பனே படிக்க வைக்க முடியாத காலத்தை ஒன்று விட்ட சகோதரன் ஒருத்தன், நீ போடா மெட்ராஸ் போய் படின்னு சொல்லி ஒரு ஆறுமுக கவுண்டர் ஒரு மனிதன் அனுப்பி வைத்தான். அம்பானியாங்க, அனில் அம்பானி ஆகிட்டு போங்க. லட்சியவாதிக்கு புற தேவைகள் ரொம்ப கம்மியாக இருக்கணும். புற தேவை 2 சட்டங்களுக்கெல்லாம் அதிகம், 3ஆவது சட்டம் தான் உனக்கு அதிகம். ஞாபகம் வச்சுருங்க. 2 சட்டை கிழிஞ்சா மாத்திரை சட்டை இருந்தால் போதும். 28 ரூபா 2 வேளை சாப்பாடு, 28 ரூபா. நான் கீதாவை டிக்கெட்டை வாங்கி ஊரில் கெஸ்ட் வந்துருக்காங்கன்னா அந்த டிக்கெட் கிழிச்சு கொடுத்து சாப்பிட்டா மறுநாள் அந்த சாப்பாடுக்கு பதிலாக சோடா குடித்துக் கொள்வேன் நான். என்று வாழ்ந்தால் சத்தியமாக ஒரு நாள் முன்னுக்கு வந்தே தீர்வீர்கள். கடவுளே தடுக்க முடியாது. தெய்வத்தால் ஆகாது உண்டேனும் முயற்சி தான் மெய் வந்த கூலியர்னு வள்ளுவம் பாடிட்டு போயிருக்கான். சத்தியமான ஒழுக்கம், ஒழுக்கம் உயிரோட பெருசா நினைங்க. ஒழுக்கம் உயிரோட பெருசா நினைங்க. இன்னைக்கு என் குழந்தைகளை பார்த்த சந்தோஷம் ஒரே விஷயம், அந்த ஒரு விஷயம் தான், ஒழுக்கம் தான். இன்னைக்கு சிவகுமார் ஒரு நடிகர், நான் எனக்கு பின்னாடி வந்த ரஜினி கமல் மாதிரி நான் பெரிய ஆக்டர் கிடையாது, சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஆக்டர்லாம் கிடையாது. ஆனால் இன்று நான் சந்தோஷமா இருக்க காரணம் நான் கடைப்பிடித்த ஒழுக்கம் ஒன்று தான். அந்த ஒழுக்கம் தான் எனக்கு கௌரவமா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஒழுக்கத்தை உயிரே ஒழுக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க. சத்தியமா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தே தீர்வீர்கள், வந்தே தீர்வீர்கள். அப்புறம் அந்த டீனேஜ் லவ், அந்த வயசு நான் தாண்டி வந்தவன். உங்களை விட நான் ஓவியன், அப்புறம் நடிகன். டீனேஜ் வயசுல மட்டும் உணர்ச்சிக்குள்ள போயிடாதீங்க. 25 வயசு தாண்டுங்க, டிகிரி வாங்க, டாக்டர் ஆங்க, இன்ஜினியர் ஆங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க. அந்த 14-15 வயசுக்குள்ள நீங்க பாட்டுனீங்கன்னா ஒரு தண்ணி கொடுக்க முதல்ல யானையே எடுத்து போட்டுரும். அந்த மாதிரி பவர்ஃபுல். எச்சரிக்கை சொல்றேன், எல்லாம் குழந்தைங்க தான். இது 2 மட்டும் என் குழந்தைகள், எல்லாம் குழந்தைங்க தான். இந்த டீனேஜ் வயசுல மட்டும் இதை மாட்டிடாதீங்க. ஒளிமயமா சத்தியமா உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு நான் தான் ரோல் மாடல். என்னை கடைப்பிடியுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.